அதான் 50,000 ஃபார்மசிஸ் டோட்டலாக தமிழ்நாடு முழுக்க ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்க சூழலில் நாளைக்கு 5,000 மருந்தகங்கள் இருக்கும். இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் நாங்கள் பண்ணியிருக்கோம். அந்த கோஆர்டினேட் பண்ணுற ட்ரக் இன்ஸ்பெக்டர் உயிர் சம்பந்தப்பட்ட ஒரு துறைங்கிறதுனால அவங்களும் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. அவங்க 2 பேர் அவங்க சொல்லியிருக்காங்க, நம்ம எமர்ஜென்சி ட்ரக்ஸ் தேவைப்பட்டா நம்ம ஏற்பாடு பண்றதுக்கு நாங்க சுகாதாரத்துறை அனைத்து ஏற்பாடுகளும் நாங்கள் பண்ணுவோம். நானும் ஒரு டாக்டர் தான். பாத்தீங்கன்னா லைஃப் த்ரெட்டனிங் நிறைய நமக்கு பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி ட்ரக்ஸ் சேல்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். டோட்டல் சேல்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலர் பிபி டேப்லெட்டாக இருக்கும், சுகர் டேப்லெட்டாக இருக்கும், மற்ற விதமான சேல்ஸும் நடக்கும். எமர்ஜென்சிக்காக ஒரு 10% கண்டிப்பாக அதுக்குள்ளே தான் இருக்கும். அது கண்டிப்பாக நாங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம். இதில் வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து எமர்ஜென்சி ட்ரக்ஸும் தட்டுப்பாடு இல்லாம நம்ம பாத்துக்கலாம். இதோட தொடர்ச்சி என்னன்னா, மருந்து விற்பனையாளர் சங்கத்துடைய குற்றச்சாட்டு என்ன இருக்குன்னா, இந்த மருந்து பரிந்துரை சீட் இருக்கு இல்லைங்களா, டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கு, அதை ஏஐ மூலமா ஜெனரேட் பண்ணி ஆன்லைன்ல மெடிசன் வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. இதை தடுக்கிறதுக்கு ஏதாவது வழிவகைகள் இருக்குதா, இல்ல ஃபியூச்சர் பிளான் என்ன இது சம்பந்தமா? இல்ல, நீங்க கேட்கிற பிரச்சனை பத்தி ஏற்கனவே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்ப பிரிஸ்கிரிப்ஷன் வேணும், பிரிஸ்கிரிப்ஷன் அப்லோட் பண்ண சொல்லி அந்த ஆன்லைன்ல சேல்ஸ் பண்றப்ப கேட்கறாங்க. அது நீங்க ஏஐ மூலமா பண்ணிருக்காங்க, இல்லைன்னா டூப்ளிகேட்டா அவங்களே பிரிண்ட் எடுத்து அப்லோட் பண்றாங்க, அது சேல்ஸ் பண்றாங்க. இது கண்டிப்பா இதுக்கான ஒரு தெளிவான வழிமுறைகளை நம்ம கொண்டு வர வேண்டியது அவசியம் தான். வலி நிவாரண மாத்திரைகளும் தூக்க மாத்திரைகளும் வந்து அதிகம் ஆன்லைன்ல தான் அவங்க பர்ச்சேஸ் பண்றாங்க. அதை தடுப்பதற்கு அரசு நடவடிக்கைகள் இல்ல, இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் கண்டிப்பா பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம நம்ம கொடுக்க கூடாது. அந்த பிரிஸ்கிரிப்ஷன் இருந்தாலும் அது ஒரிஜினலா ஃபேக்கா இல்லையாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. நீங்க அதான் கரெக்டா சொல்லியிருக்கீங்க. இதுக்கான கண்டிப்பா ஒன்றிய அரசு இதுக்கான முடிவு நம்ம அனைத்து மாநிலத்திலையும் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுக்கப்பட வேண்டியது அவசியம் தான். மாநில அளவுல கண்காணிக்க நம்ம என்ன நடவடிக்கை இதை பத்தி மாநில அளவுல இந்த ட்ரக்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு, ஏன்னா ஆன்லைன்ல தூக்க மாத்திரை வலி நிவாரண மாத்திரைகள் அதிகம் இளைஞர்கள் வாங்கி பயன்படுத்துறது தமிழ்நாட்டில் அதிகம் இருக்கு. அதை கண்காணிக்க மாநில அளவுல என்ன நடவடிக்கை? இல்ல, மாநில லெவலில் பாத்தீங்கன்னா ஆன்லைன் சேல்ஸ்ங்கிறது மாநில அரசோட பர்வியூல வராது. இருந்தாலும் நம்ம கண்டிப்பா ஒன்றிய அரசு நாங்கள் வலியுறுத்துவோம். இந்த ஏரியால ஒரு கிரே ஏரியா இருக்கு. இதெல்லாம் இப்போ லேட்டஸ்டான வர டெக்னாலஜி மூலமா வர சேல்ஸ்னால நடக்குது. நாங்க ஒன்றிய அரசு நாங்க பேசி இது எப்படி ரெகுலேட் பண்ணலாங்கிறத கலந்து பேசுவோம். மருத்துவ கல்வி என்பது உங்க கண்ட்ரோல் வந்து என்ன மாதிரியான மாணவர்களுக்கு அடுத்ததான் என்ன ஒரு எக்ஸாமே கேன்சல் பண்ணி திருப்பி நடத்த போறாங்க, என்ன மாதிரியான நடவடிக்கைகளை நீங்க எடுக்க போறீங்க, அந்த மாணவர்களுக்கு சொல்ல விரும்புறது என்ன? தமிழக வெற்றி கழகம் தேர்தலுக்கு முன்னாடி இருந்து ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்கும். நீட் கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது, மாநில உரிமைகளுக்கு எதிரானது. ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே தேர்வுங்கிறது மாநில உரிமைக்கு எதிரான இதாக இருக்கு. அதனால் நீட் வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய முடிவா இருக்கும். கண்டிப்பா அதை நாங்க வலியுறுத்துவோம், ஒன்றிய அரசு வலியுறுத்தும். இல்ல எனி ட்ரக்ஸ் தேவைப்பட்டா கண்டிப்பா இந்த 5,000 ஃபார்மசிஸ் நாளைக்கு திறந்து இருக்கும். அதை தவிர என்ன தேவையோ வாங்கிக்கலாம். குறிப்பா எமர்ஜென்சி ட்ரக்ஸ்னா ஈஸியா நம்ம வந்து ப்ரொக்யூர் பண்றதுக்கான இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பண்ணிக்கலாம். குறைச்சிக்கிட்டே வராரு. இப்ப மாத்திரை பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல சொன்னாரு, இதுலதான் இந்த விட்ராவேட் வந்து நிறைய மாட்டுது, விசாரணையிலும் வருது, ஆன்லைன்ல தான் கிடைக்குது, பார்மசில கிடைக்கிறது கிடையாது. அதுக்கு என்ன நடவடிக்கை இல்ல பாத்தீங்கன்னா 10,000 2,000 போதைப்பொருள் தடுப்பு, போதைப்பொருள் சேல்ஸ் தடுக்கிறதுக்காக முதலமைச்சர் அவர்கள் தனி பிரிவு அமைச்சிருக்காரு. கண்டிப்பா இந்த ஆஸ்பெக்டையும் நீங்க சொன்ன இந்த குறிப்பிட்ட மாதிரி ஆன்லைன்ல மூலமா கிடைக்கிறதையும் நாங்க கண்டிப்பா அதுக்கான தகவல் அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க முதல்வர் அவர்கள். இதற்கான தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். நான் ஆக்சுவலா நாளைக்கு தான் என்னோட முதல் ஆய்வு பண்ணலான்னு இருக்கோம். கரெக்டா நீங்க கேட்டீங்க, நாளைக்கு இருக்கு. 5,000 ஷாப்ஸ் மட்டும் இல்லை சார், 5,000 ஷாப்ஸ் இல்லாமையே இப்போ வந்து ஃபோன் பண்ணி கேட்டால் எந்த ட்ரக் எந்த ஸ்பாட்டில் இருந்தால் கூட வாங்கி கொடுக்கறதுக்கு அசோசியேஷன் பீப்புள்ஸும் ரெடியாக இருக்காங்க சார். ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கல்ல மருந்து வணிக சங்கங்களே அவங்களே வந்து 3 நம்பர் கொடுத்துருக்காங்க சார். அது மட்டும் தாங்க ட்ரக் இன்ஸ்பெக்டர் அவங்க எந்த ஏரியாவில் எந்த தாலுக்காவில் வேணுனாங்களோ அவங்க உடனே நம்பர்ஸ்லாம் நம்பர் பப்ளிஷ் பண்ணி எல்லாமே நம்ம கொடுத்தாச்சு சார். எல்லாம் ப்ரெஸ் கொடுத்தாச்சு, வெப்சைட் எல்லாமே கொடுத்தாச்சு சார். வந்து வெறும் 5,000 கடை மட்டும் இல்லை சார், எந்த டிஸ்ட்ரிக்ட்
டிஸ்ட்ரிக்ட் எந்த தாலுக்கால வேணும் கூட இவங்க ப்ரொவைட் பண்ணி தராங்க. ஒரு நிமிஷம் இதையும் சொல்லிக்கிறேன் நான். இதெல்லாம் அவங்களோட நம்பர் சார். இது வந்து நம்ம இவங்க ட்ரக் இன்ஸ்பெக்டர் சார். இது ட்ரக் இன்ஸ்பெக்டர் அவங்களுக்கு வந்து சார் அவங்களோட இருக்கு. அவங்களே வாழ்க்கை அவங்க லெட்டர் பேட்லேயே கொடுத்தாங்க சார் கன்சல்ட் பண்ணி. இந்த நம்பருக்கு நான் தொடர்பு கொள்ளுங்க, நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். இன்னொரு செய்தி, இந்த இன்னொரு செய்தி, இந்த 5000 மருந்துகள் மட்டும் நான் குறிப்பிட்டதுமா அங்க மட்டும் இல்ல, இந்த ஸ்ட்ரைக் பண்ற அசோசியேஷன்ஸ் அவங்க லெட்டர் பேட்லேயே குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மாதிரி எமர்ஜென்சினா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அவங்களே அந்த இதையும் நாங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இந்த நம்பர்ஸ் மூலயமா அவங்களுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான மருந்துகள் கிடைக்கும். அவங்களும் இந்த உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்கிறதுனால நாங்களும் பேசி அவங்களும் லெட்டர் கொடுத்துருக்காங்க. அவங்களும் முழு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. இந்த விஷயத்துல எமர்ஜென்சி தேவைன்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. எப்போ வேணாலும் திறந்துருக்காங்க சார். எப்போ வேணாலும் நீங்க போன் அவங்க நம்பர்ஸ்லாம் இருக்கு. மக்கள் அவங்களுக்கு போன் பண்ணி நம்ம தொடர்பு கொண்டா அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க. தேங்க்யூ.